நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன். நான் செய்யும் வேலை கடுமையானது. தொழுகை தாமதமாக தொழுகிறேன். லுஹரும் அசரும் சேர்த்து இஷாவும் மகரிபும் சேர்த்து தினமும் தொழுகிறேன். அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்குறார். அதாவது இவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. வேலை செய்யும்போது 5 நேரத்துக்கு அவங்க தொழுகிறதுக்கு இடைவெளி கொடுக்க மாட்டாங்க. 5 வராது, சுபு வராது, வேலை இல்லாத ஒரு நேரம். லுஹர் அசர் மகரிப் இஷா அந்த 4மே வந்து வேலை ஒர்க்கிங் டைமாக இருக்குது. சுபுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சுதந்திரமான நேரத்தில் தொழுதுக்குருவார். லுஹர் அசரை பொறுத்த வரைக்கும் மகரிப் இஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் வேலை செய்கிறவருக்கு அது வேலை நேரமாக இருக்கும். அப்போ 4 தடவை தொழுகிறதுக்கு இடம் கொடுப்பாங்கன்னா தொழுவ போகிறேன்னு சொன்னால் 4 தடவைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வேலை செய்கிற அந்த இடத்துல அவங்க முஸ்லீம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அல்லது மார்க்கப்பற்று இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அது பாதிக்குங்கிற வகையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், எனக்கு வந்து தொழுவ முடியலை, அதனால் என்ன செய்கிறான்னு கேட்டால் லொஹரையும் ஒரு தொழுகைக்கும் டைம் கொடுக்குறாருல, அதில் 2 தொழுகையும் அடிச்சிடுறது. லொஹரை தொழுதுட்டு வரேன்னு சொல்லிட்டு லொஹரை அசரையும் தொழுதுடுறது. மகரிப் நேரத்தில் போய் மகரிப் இஷாவையும் தொழுதுடுறது. அப்போ நான் வந்து 2 லொஹரை அசரையும் சேர்த்து தொழுதுக்கிறேன். லொஹர் நேரத்தில் அசர் நேரத்துலையோ மகரிப் இஷாவையும் சேர்த்து நான் தொழுதுக்கிறேன். இப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து அந்த 2 தொழுகைகளை சேர்த்து தொழுதல் இருக்குல்ல, அது வந்து பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று தான் அதிகமான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பிரயாணம் வெளியூருக்கு போகிறோன்னு வைங்களேன், வெளியூருக்கு போகிறோம்னு சொன்னால் லுஹர் அசரை சேர்த்து தொழுதுக்கலாம், மகரிப் இஷாவை சேர்த்து தொழுதுக்கலாம், ஒரு வக்திலே 2 தொழுகை தொழுவலாம், இது பிரயாணத்துக்கு மட்டும் உள்ள சலுகை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது பிரயாணம் இல்லாமல் சொந்த ஊர்லேயும் கூட சில சந்தர்ப்பங்களில் அந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை, சில சந்தர்ப்பங்களில் தான் நடந்திருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுக்கிறலாம், பிரயாணமாக இல்லாமல் இருந்தால் தொழுதுக்கிறலாம் என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் லுஹரி ஒல் அசரி, லுஹர் அசரையும் ஒல் மகரிபி ஒல் இஷாயி, மகரிப் இஷாவையும் ரசூலுல்லா ஜம்மு செய்து சேர்த்து தொழுதார்கள். பில் மதீனத்தி, மதீனாவில், பிரயாணத்தில் இல்லைன்னு அர்த்தம். மதீனாவில்னா சொந்த ஊரில் லுஹர் அசரையும் மகரிப் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள். இப்படி சேர்த்து தொழுகிறது வந்து ஃபி கைரி ஹவுஃபின் உலா மத்தரின், ஒரு மழையின் காரணமாகவோ ஒரு அச்சத்தின் காரணமாகவோ அல்ல. ஒரு அச்சத்துக்கு தொழுதாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறாங்க, சும்மா தொழுதாங்க, ஒரு அச்சமும் கிடையாது, மழையும் கிடையாது. மழை நேரத்தில்னா மழையின் காரணமாகன்னு சொல்லிட்டு போயிடலாம், மழைக்கெல்லாம் செய்யலையாம். ஊரில் மழையும் இல்லை, எதிரியுடைய பயமும் இல்லை, ஆர்டினரியான சாதாரண ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாளில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா லுஹரை அசரையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகிறாங்க, மகரிப் இஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகிறாங்க. அப்போ லுஹர் அசரையும் சேர்த்து மகரிப் இஷாவையும் சேர்த்து எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாத நிலையில் ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் லுஹரி